அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மனைவியை கொன்று கணவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கோவை சூலூரில் தனியார் பள்ளி ஆசிரியையை கொன்று கணவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. மனைவியை கொன்ற பிறகு கேரளாவின் பாலக்காட்டிற்கு சென்று கணவர் தற்கொலை செய்து கொண்டார். இது குறித்தான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கோவிந்தராஜ். கோவிந்தராஜ், என்ன நடந்தது? எதற்காக அவர் கொலை செய்துவிட்டு தானும் தற்கொலை செய்து கொண்டார் என்று தெரிய வந்ததா? விவரங்கள் என்ன? வணக்கம் மேடம். கோவை மாவட்டம் சூலூர் அருகே உள்ள பட்டணம் புதூர் பகுதியில் வசித்து வருபவர் கிருஷ்ணகுமார். இவர் கேரள மாநிலம் திருச்சூரை சேர்ந்தவர். இவரது மனைவி சங்கீதா கோவையில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் ஆசிரியையாக வேலை பார்த்து வருகிறார்கள். இவருக்கு 2 பெண் குழந்தைகள் உள்ளன. இருவரும் தனியார் பள்ளியில் படித்து வருகின்றனர். இந்நிலையில் இன்று காலை சங்கீதா அவரது வீட்டில் ரத்த வெள்ளத்தில் சவமாக கிடப்பதாக சூலூர் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சங்கீதா கிடந்த நிலையை பார்த்தபோது உடல் அருகில் முழுவதும் ரத்தம் சிந்திய நிலையில் உடல் பிரேதம் கிடந்ததால் அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்ற சந்தேகத்தின் பேரில் சூலூரிலிருந்து மோப்ப நாய் மற்றும் கைரேகை நிபுணர்களை வரவழைத்து விசாரணை செய்து வருகின்றனர். இந்நிலையில் அவரது கணவர் பாலக்காடு அருகே கேரள மாநிலத்தில் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. மனைவி இங்கே இறந்து கிடக்கின்ற நிலையில் அவர் அங்கே துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம், அவரே இங்கு வந்து இவரை கொலை செய்துவிட்டு அங்கு போய் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது வேறு யாரேனும் கொலை செய்தார்களா? விவரங்களுக்கு நன்றி கோவிந்தராஜ்.